ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தான் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் திவாலிலாம் எப்படி போச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நாங்களும் திவாலி டைமில் தான் பீச்சுக்கெலாம் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அப்போ ரொம்ப மழை காரணமாக எங்களால் எங்கேயும் வரவே முடியல. ப்ளஸ் பேபியெல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களெலாம் கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணணும், வ்ளாக்ஸ்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருந்தேன். பட் முடியலைங்க. ரொம்ப மழை இங்கெல்லாம். புயல்லாம் வருதுன்னு சொல்லி பயம்படுத்தி வச்சுட்டாங்க மனுஷன. அப்புறம் எப்படி வர்றது? ஸோ வீட்லயே இருந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா நேத்து ஈவினிங் தான் அவருக்கும் கொஞ்சம் டைம் கிடைச்சது. நாங்க 2 பேரும் ஜாலியா பைக்ல தான் வந்திருந்தோம். ஸோ பாண்டி மெரினா தான் போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஃபைனலி அதுவும் வந்தாச்சு. ஸோ ஆஸ் யூசுவல் நின்னு பராக்க பார்த்துட்டு, அந்த அலையெல்லாம் பார்த்து அழகா ரசிச்சுட்டு நின்னுட்டுருந்தேன். எனக்கு மனசுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், அத நம்ம ஆப்போசிட்ல இருக்க அந்த அலை வந்துட்டு போற மாரி, அத நம்ம வந்து அந்த அலையோட அலையா அத அப்படியே மறந்துறணும். அடுத்தடுத்து நம்ம என்ன விஷயம் பண்ணணுங்கிறத நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணுங்கிற மாரி எனக்கு ஒரு தாட் அந்த வந்து என்ன சியர் அப் பண்ற மாரியே இருக்கும். ஸோ அந்த அலைகள்லாம். என்னோட பர்சனலா என்னோட திங்க் அது. உங்களுக்குலாம் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்க நின்னுட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அதிகமா எடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காம்பவுண்ட்குள்ள நெறைய ஃபுட் ஷாப்ஸு, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ், அங்கே ஒரு பெரிய ஈவென்ட் நடத்துற மாரி ஸ்டேஜ்லாம் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பேபிஸ்க்கு வந்து டாய்ஸு, அப்புறம் உமன் அக்சஸரீஸ், பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட்டு, தென் ஸ்லிங் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாரி அக்சஸரீஸ்லாம் அங்கே வித்துட்டு தான் இருந்துச்சு. பட் நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியல. இன்ஷியலா நெக்ஸ்ட் டைம் போனா தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். நான் பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காம பாருங்க. ஸோ அங்கே ஒரு அண்ணா பபிள்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்க க்யூட் அழகாக இருந்துச்சு. நான் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஓட்டிட்டு இருந்தாரா. ஸோ நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய டவர் இருந்துச்சு. பார்க்கவே சூப்பர் செட்டப்பா இருந்துச்சு. கீழ பார்த்தீங்களா, நல்லா உட்காந்து சாப்பிடுற மாரி டேபிள்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ அங்க நின்னு நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். பக்கத்துல ஒரு டாக் வேற டக்குன்னு குறுக்க வந்துருச்சு. பயத்துல நானும் ஓடி வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத போய் நில்லுன்னு என் ஹஸ்பண்ட் என்ன ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் நின்னு ஃபைனலி ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஹவுஸ் இட் ஃபோட்டோஸ் மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, பேபிஸ் விளையாடுற மாரி நெறைய ராட்டினம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, அங்கேருந்து கிளம்பி சுல்தான்பேட்டையில ஆன் தி வேல சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். தேங்க் யூ. பாய்.